Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனல்ல ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாம Brooches கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது மேலே லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இப்போது ஒரு அழகான ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்ன ஸ்டிச் தெரியுமா? அதுதான் சரி த்ரெட் சிக் சாக் ஸ்டிச். அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே கவனமாக பாருங்கள். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் புரியும். இப்போ இதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கோன்னா, நான் வந்து சரி த்ரெட் எடுத்திருக்கேன். துளிப் நீடில் வந்து 14 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2 விதமாக சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து சரி த்ரெட்டு, இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்டு. ரெண்டுமே நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் வந்து நான் சொல்லித்தரேன். எப்போவுமே நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதை போல் நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம அந்த சரி த்ரெட்டை வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா, அந்த சரி த்ரெட்டை வந்து கீழே இருந்து மேலே நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்த பிறகு இப்போது பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணோம், 2 லைன் போட்டுக்குங்க. மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டுக்குங்க ஸ்கேலில். அதில் வந்து மேலே 1 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த 1 இன்ச்சுக்கு நடுவில் ஒரு மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வரும், ஒரே அளவாகவும் வரும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கீழேருந்து சரி த்ரெட்டை வந்து மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இப்போ மேலே வந்து என்ன பண்ணோம், ஒரு சென்டரில் நீங்கள் வந்து குத்தணும். அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் சென்டரில் குத்துங்க. குத்திட்டு எப்போவுமே நம்ம சுற்றுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம குத்திட்டு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மேலே பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டியாக ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து ஒன்று போடணும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? இப்போ என்ன பண்ணோம், கீழே ஒரு லைன் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த இதுவுக்கு நேராக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரைஞ்சோம் இல்லையா சைடாக, அதுக்கு நேராகவே நீங்கள் வந்து இந்த ஊசியை வந்து குத்திட்டு த்ரெட்டை வந்து கீழே லைட்டாக சுற்றிட்டு அந்த ஊசியை வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் இழுத்திங்கன்னா மேலே வரும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணோம், அதுக்கு கீழே பக்கத்தில் குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு மேலே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம போடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்ப இது வந்து மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் வந்து இந்த நீடிலால் வந்து நீங்கள் வந்து குத்துங்க. குத்திட்டு நம்ம ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து சரி த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் தான் போடணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் போடணும். இது பேர் வந்து ஜிக் ஜாக் ஸ்டிச் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் நம்ம கீழே போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நீங்கள் புதுசாக போடுறவங்க வந்து அந்த ஸ்கேலில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக வரும். நான் வந்து மார்க் பண்ணலை, நான் டேரெக்டாகவே நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக தான் நீங்கள் மார்க் பண்ணி போடுங்க. இப்போ ஆப்போசிட்டில் திரும்ப என்ன பண்ணுறேன், மேலே வந்து மிடில் ஊசியை குத்திட்டு லைட்டாக சரி த்ரெட்டை வந்து சுற்றிட்டு ஊசியை டேர்ன் பண்ணி நான் எடுக்கிறேன். ஊசியை டேர்ன் பண்ணி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வரும். அதே போல் இந்த சரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாகவும் நீங்கள் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. மீடியமாக நம்ம அதை வந்து பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரே ஈவனாக வர்ற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து வராது. உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே, வந்தவங்க போடுங்க, வராதவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த
சரி த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்துடும். நான் சொல்லி கொடுக்குற ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் சரியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் போட்டு அந்த லாக்கு வந்து விழுந்துச்சுன்னா இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு அசையாது, அந்த ஷேப்பும் மாறாது. அதுக்காக தான் குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், குட்டியாக போடணும். அந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து பக்கத்தில் குட்டியாக போட்டால் உங்களுக்கு வந்து அது அழகாக இருக்கும், லாக் போல் தெரியும். மறுபடியும் நான் உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன் பாருங்கள். நீடியில் குத்திட்டு லைட்டாக சுற்றிட்டு ஊசியை வந்து டேர்ன் பண்ணி நம்ம மேலே எடுக்கணும். திரும்ப அது பக்கத்துலேயே அது மேலே இருக்கு இல்லையா, லூப் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். மறுபடியும் குத்தணும், சுற்றிட்டு டேர்ன் பண்ணி ஊசியை மேலே இழுத்துட்டு அதுக்கு வெளியே அதுக்கு கீழேயே குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபினிஷ் பண்ணும்போது நாட் போடுவோம் இல்லையா, எண்டு நாட்டு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்னுடைய வீடியோ தெரியாதவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதை வந்து சிஸ்ஸரால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்குங்க. 2 சில்க் த்ரெட்டும் வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து நான் ரெண்டு நூல் எடுத்து நான் வந்து நாட் போட்டேன். அதை வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதே போல் ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கிட்டு அதில் போட்டுக்குங்க. அப்புறம் அது வந்து நூல் வந்து சிக்காகாது, அது வந்து உருண்டு போகாது. இப்போ என்ன பண்ணணும், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கீழே வந்து 2 லைன் போட்டுக்குங்க. இல்லை வந்து ஸ்கேலில் வந்து 1 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து மிடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வரும். இங்கே 1 இன்ச்சு கீழே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து அந்த 1 இன்ச்சுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கேல் எடுத்துக்குங்க. அதில் வந்து நான் வந்து இப்போ 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னா 2 நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ண 2னா நடுவில் மிடில் வந்து 1 இன்ச் அதை போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன், அதில் நீங்கள் வந்து டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் ஃபோனும் பண்ணலாம், மெசேஜும் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி என்னுடைய கிளாஸில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். சில்க் த்ரெட்டும் அதே மாதிரி தான் குத்திட்டு சில்க் த்ரெட்டும் அந்த கோட்டு லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழேயே சின்னதாக ஒரு வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இப்போ அந்த லைன் மேலே நம்ம குத்தணும். லைட்டாக அந்த சில்க் த்ரெட் வந்து ரெண்டுமே சுற்றிட்டு லைட்டாக டேர்ன் பண்ணி நம்ம மேலே எடுத்துக்கிட்டு வரணும். ஆனால் சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பழகிடுச்சுன்னா ஈஸியாக ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சரியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா நூலும் அறந்துடும். அது இல்லாமல் துணியை வந்து இந்த கிளாத்தை வந்து அப்படியே சுருங்கி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து போடுங்க. பார்த்தீங்களா, கீழே குத்திட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்றிட்டு ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நாட்டார் வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போது நீடில் வந்து குத்திட்டு லைட்டாக சுற்றுங்க. சுற்றிட்டு பார்த்தீங்களா, இப்போ சுற்றிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுருங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இப்போ இந்த மெத்தட் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட விடாமல் எதனா ஒரு இமேஜ் எடுத்து வரைஞ்சிட்டு அந்த இமேஜில் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வந்து என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்லித்தரேன். நான் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸும் எடுக்கிறேன். ஸோ யாருக்குன்னா விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதே லைனில் தான் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நம்ம வந்து இது ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம். இது வந்து நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணினா உங்களுக்கு வந்துடும். இது வந்து நெக்கு இருக்குது இல்லையா, நெக்கு ஒரு பார்டர் ஸ்லீவில் போடலாம், ஸ்லீவ் ஒரு பாட்டமில் போடலாம், நெக்கு ஒரு பேக் நெக்கில் வந்து போடலாம். இது போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், சில்க் த்ரெட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நாட் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம இதை வந்து ஒரு நூலை வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ சின்னதாக இருந்தது இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஊசியில் நீங்கள் எடுத்துட்டு கீழே பிடிச்சி இழுத்தவுடனே அந்த நாட் வந்து விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போல் பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து நாட் போட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.